தமிழ் சினிமாவில் என்னதான் ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, சிம்பு, தனுஷ் இது மாதிரியான முன்னணி ஹீரோக்கள் எல்லாரும் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நட்சத்திரங்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, சிவகார்த்தியன் இன்னைக்கு வேற லெவல் உயரத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா ஹீரோக்கள் இருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னா நம்ம மணிகண்டன் அவர்கள் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் டப்பிங்கில் சேர்ந்து டப்பிங் பேசி அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸை நடித்து அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டராக உள்ளே இப்படி இண்டு இடுக்கெல்லாம் எங்கே வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் முட்டி மோதி ஜெயித்தவர் தான் மணிகண்டன். அவருக்கு மிகப்பெரிய அடையாளமாக ஓடிடி ரிலீஸ் ஆன சில்லு கருப்பட்டி முதற்கொண்டு பல படங்கள் அடையாளமாக இருந்தாலும் அவரை மக்கள் மனதில் கொண்டு போய் நிறுத்திய படம் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடித்த தயாரித்த ஒரு படம் தான் ஜெய் பீம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ராசா கண்ணுங்கிற கதாபாத்திரத்தை உயர கொடுத்து நடிச்சிருந்தார். ஸோ அதனாலேயே அவருக்கு தேசிய விருதே கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் கேவலமான அரசியல் காரணமாக அது நடக்கலை. இப்போ ஜெய் பீம் தொடர்ந்து அவர் சோலோ ஹீரோவை நடித்த படங்கள்லாம் சக்க போர்டு போட ஆரம்பிச்சிது. அதில் முதல் படமாக குட் நைட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாயிடுச்சு. அது 2023 வருடம். ஸோ சரியாக அடுத்த வருடம், அதாவது போன வருடம் 2024 அதே மாதிரி லவ்வர் படம் ரிலீஸ் ஆகி அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ஸோ 2 வெற்றியை கொடுத்து விட்டார். அடுத்து என்ன படம் பண்ண போகிறார் அப்படி எதிர்பார்க்கும் போது தான் நம்ம நக்கலைட்ஸ் டீமில் ஜாயின் பண்ணார் நம்ம மணிகண்டன். ஸோ அந்த படம் தான் குடும்பஸ்தன். இப்போ இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. படம் பார்த்த பத்திரிகையாளர்கள், சினிமா ஆர்வலர்கள், விமர்சகர்கள் எல்லாரும் ஒரு சேர படத்தையும் நம்ம மணிகண்டனோட நடிப்பையும் பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக மட்டும் குட் நைட், லவ்வர், இப்போ குடும்பஸ்தன் ஹாட்ரிக் ஹிட் அடிச்சிட்டாரு அப்படின்னு அவர் எல்லாரும் பாராட்டுறாங்க. நடுவில் மத்தகம் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் நடிச்சிருந்தாரு. அந்த வெப்சீரிஸும் முதல் பாகம் மிகப்பெரிய ஹிட்டு முதல் சீசன். ஸோ இப்போது தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற அந்த 3 படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதால் அடுத்தடுத்து மணிகண்டன் படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை.